அடுத்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். நம்ம எல்லாரும் வந்து வேறு வேறு விதமாக படிச்சிருப்போம், வேறு விதமான வேலைகள் போயிருப்போம், வேறு விதமான அறிவார்த்தம் இருந்திருக்கும், நம்ம வேற ஒரு ஊருக்கு போயிருப்போம், பல பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கோம். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையும் வேற 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 வித மாதிரி. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு விஷயம் நிதர்சனம். ஒன்று பிறப்பு, ஒன்று இறப்பு. இது ரெண்டும் நம்ம எல்லாருக்குமே நிதர்சனம். அதில் பிறக்கும்பொழுது நமக்கு எதுவும் தெரியாமல் பிறந்துடுறோம், ஆனால் இறக்கும்பொழுது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் போகிறோம். அந்த பெருமாளை நம்ம இறக்குற தருவாயில் கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் தெரியல. கூப்பிடலன்னா ஐயோ என் பையன் பெரியவனா ஆகணுமே, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையே, என் பேரன் வந்து ஸ்கூல் சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சும் போயிட்டோம்னா இன்னொரு பிறப்பெடுத்து வந்து திருப்பி ஸ்கூல் சீட்டுக்கு அலையணும். ஸோ அதனால் போகிற நேரத்தில் நாராயணா அப்படின்னு கூப்பிடுவோமான்னு கேட்டால் தெரியாது. ஓகேவா? அதனால் அப்படி கூப்பிடு, அப்போ நமக்கு புத்திசாலினம் இருக்குமா, நமக்கு அந்த அறிவில் அது வருமா அப்படின்னு தெரியாது. அதனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார், அப்போ உன்னை கூப்பிடுவோனாலும் எனக்கு நிச்சயமாக தெரியல, ஆனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சிடுறேன், அப்போ நான் கூப்பிடலானாலும் பரவாயில்ல, என்னை மன்னிச்சு என்னை கூட கூட்டின்னு போயிடு அப்படின்னு ஆழ்வாரே சொல்கிறார். ஆழ்வார்க்கே எந்த கதினா நம்ம கதி என்ன கதி? அதனால் இங்கே வந்திருக்க எல்லா சார்பாகவும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் எனக்காகவும் சேர்த்து இப்போதே சொல்லி வச்சுருவோம் பெருமாள் கிட்ட. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரும் விசும்பருளும் அருளும் திருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் எல்லாம் தரும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின எல்லாம் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா 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 என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா ஏப்பு வந்தென்னை நலியும் போது, ஏப்பு வந்தென்னை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு போதே சொல்லி வைப்போமே அரங்கத்தரவணை பள்ளியானே, அரங்கத்தரவணை பள்ளியானே
அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தோமே, நாங்கள் அனைவரும் சொல்லி வைத்தோமே அரங்கத்தரவணை. ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரிநாராயண
அஜாமிளன் ஒருத்தன் ரொம்ப மோசமான வாழ்க்கையை நடத்தின ஒரு பிராமணன். பிராமணனுக்கு வாழ்க்கை ரொம்ப கட்டுப்பாடான வாழ்க்கை. நான் அப்படிலாம் சொல்லலை, இந்த மாதிரியான பிராமணன்லாம் சொல்லல. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. கட்டுப்பாடான வாழ்க்கை பிராமணன் கொடுத்துருக்கு. ஆனா அவன் அவ்வளோ மோசமா வாழ்ந்து ஏகப்பட்ட பத்திரிகைகளோடு வாழ்ந்து எக்கச்சக்கமான குழந்தைகளை பெற்றுட்டு எந்த ஒரு அனுஷ்டானங்களும் பண்ணாம வாழ்ந்து மரண படுக்கையில படுத்து இருக்கும் பொழுது அவனை தூக்கின்னு போகிறாரு. யமதூதர்கள் வந்து நிக்கிறான். அப்போ பயத்துல அவன் என்ன பண்ணிட்டான், அவன் கடைசி பையனை கூப்பிட்டான். டே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே அந்த இடத்துல விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு அவ என்ன சொல்லிட்டா, இந்த யமகிரர்கள்ட்ட நீங்க அழைச்சின்னு போக கூடாது, நான் அழைச்சின்னு போக போறேன் அப்படின்னா. உடனே அவன் கேட்கிறா, எப்படி அது வாழ்நாள் முழுக்க அவன் தப்பு பண்ணிருக்கான், இப்போ வந்து அவன் கூப்பிட்டான்றதால எப்படி நீ பண்ண முடியும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை. அவன் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, எப்படி கேலியா சொன்னாலும் சரி, மனசால சொல்லியிருந்தாலும் சரி, நாராயணான் நாமத்தை அவன் சொல்லிட்டான்னா அவன் பாவம் எல்லாம் போயிட்டு அவன் இனிமேலிருந்து என்னுடைய பெருமாள், அதாவது தூதருக்கு தான் வந்திருக்கா, எந்த பெருமாளுடைய தேசத்துக்கு தான் அவன் வந்தானும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருந்தாலும். அதை கேட்டு அதுக்கப்புறமா அஜாமிடன் உண்மை மனசை திருந்தி அப்புறம் கடைசி காலத்துல பெருமாளையே தியானம் பண்ணி அவர்கிட்ட போய் சேர்ந்தான் அப்படின்னு பாகவத புராணம். அந்த அளவு மகிமை நாராயண நாமத்துக்கு. அதுக்காக ஒரு தடவை சொன்னா பொறுமானது இல்லை, ஒரு தடவை சொன்னாலே இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம தினமும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணலைன்னாலும் கூட, ஏன்னா கர்ம வினையால ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். அது தெரியாம நம்மளை அடைச்சிட்டு போறதுக்கான நாமம் நாராயண நாமம். சரண்யனே தேவகி பாலனே திருவருள் புரிவோனே கண்ணா திருவருள் புரிவோனே தேவகி பாலனே திருவருள் புரிவோனே கண்ணா மங்கையர் மனம் அவள் மாய
தேவகி பாலனே புரிவோனே கண்ணா நம்ம கம்யூனிட்டி வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்க கம்யூனிட்டி. முடிஞ்ச வரையும் ஹிந்தி பாடிட்டோம், அப்புறம் இது கன்னடம் பாடிட்டோம், தெலுங்கு பாடிட்டோம், மலையாளம் மட்டும் பாடலை. மலையாளத்தில் வந்திருக்கா அதனால் மலையாளத்துலேயும் ஒரு பாட்டு பாடிடுறோம். ನೃತ್ಯ ಮಾಡು ಕೃಷ್ಣ ನಡನ ಮಾಡು ಕಣ್ಣ ಬೆಣ್ಣೆತನ ಗೋಪಾಲ ಮುಕುಂದ ಬೆಣ್ಣೆತನ ಗೋಪಾಲ ನೃತ್ಯ ಮಾಡು ಕೃಷ್ಣ ನಡನ ಮಾಡು ಕಣ್ಣ ಬೆಣ್ಣೆತನ ಗೋಪಾಲ நித்யம் ஞானியே ஆடும் சகிகளே நித்யம் ஞானியே ஆடும் சகிகளே தேகம் தளரும் நோகுனதார்கள் நித்யம் தளரும் நோகுனதார்கள் நித்யமாடு கிருஷ்ணா நடனமாடு வெண்ணைதனா கோபாலா
எந்த குழந்தைய பெருமாளை பார்த்தாலும் நமக்கு வராத ஒரு பாவம் கிருஷ்ணனை பார்த்தா நமக்கு வரும். எந்த குழந்தையாவது யாராவது நரசிம்மனாவோ ராமனாவோ இல்ல வாமனாவோ வேஷம் போட்டு பார்த்துட்டோமா, கிருஷ்ணன் தான். ஏன்னா கிருஷ்ணன் தான் நமக்கு எப்பவுமே குழந்தைதான். அதேதான் கிருஷ்ணனும் காமிச்சான். பெருமாளுக்கு ஏகப்பட்ட குணங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப உயர்வா இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, நமக்கு பிரயோஜனம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் என்ன அப்படின்னா அவர் நிறைய குணம் இருக்கு. எனக்கு பைசா போய் என்ன போய் அப்புறம் அதை வச்சுக்கோ. சௌலபியம் சௌசீல்யம்னு சொல்லுவான். சௌலபியம் சௌசீல்யம்னா என்ன அப்படின்னா, மேன்மையானவனா இருந்தாலும் கூட நம்ம மேல அக்கறையோடு இங்க வந்து பிறக்கணும். இங்க வந்து பிறந்தா மட்டும் போராது. ராமன்னா வெட்டி முடிச்சிட முடியாது, கிருஷ்ணனா வெட்டி முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப எளிமையானவனா இருக்கணும், ரொம்ப பெருமையானவனாகவும் இருக்கணும், அதே சமயத்துல எளிமையானவனாகவும் இருக்கணும். பெருமையாயிருந்து எளிமை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, எளிமையா இருந்து பெருமை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க போய் ஈஸியா ரீச் பண்ணலாம், ஆனா எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனா பெருமாளை ரீச் பண்ணணும்னா அவர் ரொம்ப உயர்ந்தவர், நம்மளால கிட்ட போக முடியாது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் அரண்மனையில பிறந்தாலும் கூட மாட்டுக்கோட்டைக்கு தன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் கிருஷ்ணன். ஏன்னா அரண்மனையில பிறந்தா எந்த இருந்தாலும் ராஜா வீட்டு பையன், மாட்டுக்கோட்டையில இருந்தா நம்மள மாதிரியான ஒரு பையன் அப்படின்ற எண்ணம் வரணுன்றதுக்காகத்தான் அந்த அவதாரம். அதனாலதான் ஆழ்வார்கள் அதை அவ்வளவு அனுபவிச்சார். கண்ணன் அப்படின்னாலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட். வசுதேவசுதம் தேவம் வசுதேவசுதம் வசுதேவசுதம் தேவம் கம்சஜாருணமர்தனம் வசுதேவசுதம் தேவம் கம்சஜாருணமர்தனம் தேவகீ பரமா
गोवर्धन गिरिधर गोवर्धन गिरिधर गोविंद गोकुलबालक गोवर्धन गिरिधर गोविंद गोकुलबालक परमानंद गोवर्धन गिरिधर गोविंद गोकुलबालक परमानंद गोवर्धन गिरिधर गोविंद शिव संगीत श्री गोवर्धन शिव संगीत श्री गोवर्धन पावक भयकर बाहि मुकुंद पावक भयकर बाहि मुकुंद पावक भयकर बाहि मुकुंद गोवर्धन गिरिधर गोविंद गोकुलबालक परमानंद गोवर्धन जनार्दन
சச்சிதானந்த நாராயண ஹரே. கையில் கோலொன்று சென்று தேரோட்டினார். கையில் கோலுண்டு கொண்டு ஓட்டினார். அண்ணன் குடலொன்று கொண்டு இசை பாடினார். கண்ணன் குடலொன்று கொண்டு இசை பாடினார். தை தாவென்று, தை தை தாவென்று, தை 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 தாவென்று பாம்பில் மேலாடினார். தை தாவென்று, தை தை தாவென்று, தை 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 தாவென்று பாடினார். கண்ணுள் ஆவென்று அகிலமும் காட்டினார். ஆவென்று அகிலமும் காட்டினார். அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே. அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே. குறையில்லையே கண்ணன் நெஞ்சமே. ஒரு குறையில்லையே கண்ணன் தஞ்சமே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா. கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. நாராயண 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 நாமாவளி பாடிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெருமாளை ஆற்றுக்கு கூட்டின்னு வருவோம். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக ட்ராவல்ஸும் நடத்திட்டு இருக்கோம். அதாவது விர்ச்சுவலாக இங்கேருந்து எல்லாரையும் சில க்ஷேத்திரத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேரால் போக முடியாது. அதனால் இங்கேருந்து உங்களை உட்கார வச்சு கண்ணை மூடின்னு க்ஷேத்திரத்துக்கு கூட்டின்னு போயிட்டு பெருமாளை காமிச்சு திருப்பி கொண்டாந்து இங்கே விட்டுருவோம் 5 நிமிஷத்தில். ஓகேவா? அது மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த ட்ராவல்ஸில் கூட்டின்னு போவேனான்னு பார்த்தா அங்கேருந்து ஒருத்தர் ட்ராவல்ஸுக்கு புக் பண்ணிட்டேன், நீங்கள் கூட்டின்னு போய் ஆகணும் அப்படிங்கிறா. சரி ஓகே, அதை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிக்கடி போகிற க்ஷேத்திரம் திருப்பதி. அதனால் உங்கள் எல்லாரையும் 5 நிமிஷம் திருப்பதி கூட்டின்னு போய் பெருமாளை காமிச்சு திருப்பி இங்கே கொண்டாந்து விட்டுறேன். உங்கள் சேஃபாக ஓகேவா? எவ்வளோ பக்கத்தில் கூட்டின்னு போய் பெருமாளை காமிக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் பெருமாளை கூட்டின்னு போயிட்டேன். நீங்கள் பார்த்துக்கலாம் கண்ண மூடினா. ஓகேவா? பெருமாள் மேலேருந்து பூ விழுந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அது வரையும் நான் கேரண்டி. நீங்கள் கண்ணை மூடி கேட்டால் மட்டும் போதும். ஓகேவா? தாழ்சடையும் நீழ்முடியும் பொன்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னாவும் தோன்றுமா சூடும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எல்லைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து வேங்கடம் அங்கு வேத ரூபம் கோவிந்தா. வேங்கடம் அங்கு வேத ரூபம் கோவிந்தா. சன்னதி தரிசனம் செல்வ புள்ளியம் கோவிந்தா.
இருக்கேன். பெருமாள் பக்கத்துல தெரிவார். இப்போ அவர் மேலே புஷ்பம் விழுவோம், வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓங்கி நின்று உயரும் தரிசனம் மாதவா. ஓங்கி நின்று உயரும் தரிசனம் மாதவா. விருந்து புஷ்பங்கள் உரிந்து ஆதி வளர்ந்து கேதவா. இருந்து புஷ்பங்கள் உரிந்து ஆதி வளர்ந்து கேதவா. கோவிந்தா சுப்பனம் பலித்தரு கோவிந்தா. கோவிந்தா சுப்பனம் பலித்தரு கோவிந்தா. கோவிந்தா 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 கோபாலா. கோவிந்தா 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 கோபாலா. கோவிந்தா 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 கோபாலா. கோவிந்தா 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 கோபாலா. நீங்க கேட்கிறீர்கள், நாங்க பாடுறோம். அப்ப நாங்க பண்றது பாகவத கைங்கரியம் அப்படின்ட்டு. இந்த பாகவத கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டாள் அப்படிதான் பண்ண சொல்லியிருக்கா. அவ கிருஷ்ணனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா. அவ தானா போயிருக்கலாமே போல. அவ என்ன சொல்றா, எல்லாரையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்றா. 5 லட்சம் பெண்களா ஆயர்பாடியில 5 லட்சம் பெண்களையும் அழைச்சிட்டு போகணும். அப்பதான் கிருஷ்ணன் ஒத்துப்பான். அதுலயும் 10 பேர் வரல. அப்புறம் போய் நின்னா 4,99,990 பேர் இருக்கேன், 10 பேர் எங்க அப்படின்னு கேட்பான் அவன். அதனாலதான் 10 பேரையும் எழுப்பி அடிச்சுட்டு போறான். கிருஷ்ணன் அப்படின்ற அந்த காட்டாறு மாதிரியான பக்தியை நம்ம அடையணும் அப்படின்னா தனியா போனா அனுபவிக்க முடியாது. தனியா போய் பல பேர் அனுபவிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துல அவளெல்லாம் எழுப்புறா. தனியா நீ அனுபவிக்காத, வா வா அப்படின்றா. அதனாலதான் நம்மள எல்லாரையும் இந்த மாதிரி சேர்ந்து அனுபவிக்க சொல்றா. இது ஒரு பாக்கியம். எங்களுக்கும் பாக்கியம், உங்களுக்கும் பாக்கியம். बोल पंढरीनाथ महाराज की जय, क्षेत्र की जय, तुकाराम महाराज की जय. साधुलरा मन भक्तुलरा साधुलरा మీరు రండి పండరిపురం పోతామా. భక్తులరా మీరు రండి పాండురంగని చేరుతామా. సాధులరా మీరు రండి పండరిపురం పోతామా. భక్తులరా మీరు రండి పాండురంగని చేరుతామా. సాధులరా మీరు రండి, భక్తులరా ఇక్కడ ఉండే పాడు
ஓல் வெண்டரிநாத் மகராஜன். குடிக்க போறோம். தரையில பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். தண்ணி பட்டு அந்த பாசி பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஆகும்? வழுக்கும். நம்மளால நிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ப்போம். அதே மாதிரி நமக்கும் ஒரு பாசி பிடிச்சிருக்கு. அந்த பாசிக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பாசம்னு சொல்லுவான். நமக்கு எல்லாம் பாசம்ன்ற பாசி பிடிச்சிருக்கு. குடும்ப பாசம், அப்பா பாசம், அம்மா பாசம், மனைவி பாசம், கணவன் பாசம், குழந்தை பாசம். இந்த பாசம் தான் நம்மள இந்த பூமியில நிக்க விடாம, நம்மளுடைய எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போக விடாம தடுத்து இருக்கிறது. இந்த பாசத்தை துடைக்கிற ப்ளீச்சிங் பவுடர் என்ன தெரியுமா? பரவன் நாமம். அந்த பரவன் நாமம்ன்ற ப்ளீச்சிங் பவுடரை போட்டு இந்த பாசத்தை தேய்ச்சா நமக்கும் பகவானுடைய ஞானம் வரும். நம்ம யாரு, பகவான் யாருன்ற ஞானம் வரும். அதனால நம்ம எல்லாரும் பகவானுடைய ஞாபகத்தை சொல்லுவோம், அந்த பாசத்தை தாண்டுவோம். योगपीठे भक्ति भजे पाण्डुरङ्गं भजे हो विठ्ठले भक्तजनवत्सले हो विठ्ठले
महाराज की புண்ணியக்ஷேத்திர கீ இந்த மாதிரி நாமத்தெல்லாம் சொல்றதுனால பிரயோஜனம் உண்டா அப்படின்னா, ஒருத்தர் வந்து தினமும் உபன்யாசத்துக்கு போவாராம், பஜனுக்கு போவாராம், போயிட்டு டெய்லி லேட்டா ஆத்துக்கு வருவாராம். அவ ஆத்துக்காரிக்கு ஒரே கோபம், டெய்லி போறேன் லேட்டா வரேன். அப்படி என்னதான் சொல்றா, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நல்லா இருக்கு அப்படின்னா. உடனே அவ ஆத்துக்காரி சொன்னாலா, அங்க உள்ள ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன், அந்த ஜல்லடையில தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. அவர் போய் தண்ணி எடுத்து வந்தாராம். வர வழியெல்லாம் ஜல்லடை ஓட்டா இல்லையா, தண்ணி கொண்டுட்டே வந்துதான். கிட்ட வந்தப்போ ஜல்லடையில ஒன்றும் தண்ணியே இல்லை. அவன் ஆத்துக்காரி சொன்னாலா, இந்த ஜல்லடையில இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு, எல்லாம் வெளில போயிடுச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அதுக்கு எதுக்கு தினமும் போறேன் அப்படின்னு கேட்டாலாம். அப்ப அவர் சொன்னாரா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஜல்லடையில தண்ணி இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி ஜல்லடை அழுக்கா இருந்தது, இப்ப சுத்தமா இருக்கு பாத்தியா அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம நாமத்தை சொல்ல 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 உடனே நமக்கு வைகுண்டம் கிடைக்க போறது இல்லை, ஆனா வைகுண்டத்துக்கு நம்ம போறதுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பெருமாள் நம்ம படத்துல வர ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். நம்ம கெட்ட குணங்கள் எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போட ஆரம்பிக்கும். நம்மளுடைய கர்மா நம்மளை விட்டு மெதுவா நமக்கு கூட நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அதனால மன உறுதியோட நம்பிக்கையோட பகவான் மேல இருக்கிற ஆசையோட, நமக்கு ஒரு பலன் வேணும்னு இல்லை, அவன் மேல இருக்கிற ஆசையில அந்த நாமத்தை நாம சொல்ல சொல்ல நமக்கும் அவன் கிட்ட இருக்கிற க்ளோஸ்னஸ் ரொம்ப அதிகமாகும். நாம அவன் கிட்ட போவோம், அவன் நம்ம கிட்ட ரொம்ப வேகமா வருவான். அதனால நாமத்தை விடாம சொல்லிட்டே இருக்கும். ஒரு 2.5 நேரமா எல்லா பெருமாளையும் கூப்பிட்டுட்டோம், இவ்வளவு பேர் சேர்ந்து கூப்பிட்டுருக்கோம். அதனால நிச்சயமா பெருமாள் இங்க வராம இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் கூப்பிட்டாலே வருவார். இவ்வளவு பேர் சேர்ந்து ஆசையா கூப்பிடும் போது நிச்சயமா இங்க வந்திருப்பார். அது மாதிரி எல்லா பெருமாளும், எல்லா ஊர் பெருமாளும் இங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவளை ஊஞ்சல் உட்கார வச்சு அழகா ஊஞ்சல் ஆட வச்சு நம்ம எல்லாரும் ரசிப்போம். எல்லாரும் அனுபவிங்கோ. எல்லா ஊர் பெருமாளையும் கூப்பிடுறேன், அனுபவிங்கோ. இங்க உட்கார்ந்துட்டு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள்.
லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷ நரவணையிலே ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷ நரவணையிலே அந்தகாச வதனமோடு ரங்கநாத சகிதமாக பிரகாச வதனமோடு ரங்கநாத சகிதமாக விஷமாத்ரி திருப்பதியில் வெங்கடேஷ சகிதமாக ரிஷபாதி திருப்பதியில் வெங்கடேஷ சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அலமேலு மங்கையாக அபயஹஸ்த அலங்கார அலமேலு மங்கையாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீ காஞ்சி தன்னிலே கருட வாகனத்திலே ஸ்ரீ காஞ்சி கண்ணிலே கருட வாகனத்திலே வரதராஜ சகிதமாக பெரும் தேவி தாயாக வரதராஜ சகிதமாக பெரும் தேவி தாயாக ஸ்ரீவில்லி புத்தூரனில் பெரியாழ்வார் திருமகளாய் வெள்ளி புத்தூரில் பெரியாழ்வார் திருமகளாய் சூடி கொடுத்த சுடகொடியாய் ரங்கமன்னா சகிதமாக சூடி கொடுத்த சுடர்கொடியாய் ரங்கமல்லா சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் நகல்லாதன் முறையை கேட்டு பூனை பிளந்து காட்சி அளித்து நகல்லாதன் முறையை கேட்டு பூனை பிளந்து காட்சி அளித்து நரசிம்ம சகிதமாக ஸ்ரீ மகாலட்சுமியாக நரசிம்ம சகிதமாக ஸ்ரீ மகாலட்சுமியாக சரையூனதி தீரத்திலே அயோத்திமா நகரினிலே சரையூனதி நீரத்திலே அயோத்திமா நகரிலே ஸ்ரீராம சகிதமாக சீதா தேவியாக ஸ்ரீராம சகிதமாக சீதா தேவியாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் திருவின் நகரத்திலே கல்யாண உற்சவத்தில் திருவின் நகரத்திலே கல்யாண உற்சவத்தில் முப்பிதா அப்பனோடு பூமி தேவி தாயாக முப்பிதா அப்பனோடு பூமி தேவி தாயாக இதை சொன்ன கள்ளனாம் கோகுலத்தில் கோவிந்தனாம் இதை சொன்ன கண்ணனாம் கோகுலத்தில் கோவிந்தனாம் ஸ்ரீ கிருஷ்ண ருக்மிணியாய் நாளிகாடினார் ஸ்ரீ கிருஷ்ண ருக்மிணியாய் நாளிகாடினாள் நாளிகாடினாள் லக்ஷ்மி லாலிகாடினாள் லாலிகாடினாள் தங்க லாலிகாடினாள் லாலிகாடினாள் புஷ்ப லாலிகாடினாள் லாலிகாடினாள் லக்ஷ்மி லாலிகாடினாள் லாலிகாடினாள் லக்ஷ்மி द्वै रक्षति रक्षकै किमन्यैहि द्वैसा रक्षति रक्षकै किमन्यैहि அப்படின்னு தேசியருடைய ஸ்தோத்திரம். அதாவது நரசிம்மன் அவன்கிட்ட போயாச்சு அப்படின்னா நரசிம்மன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நரசிம்மனே கையை விட்டுட்டான்னா யார்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம். நரசிம்மன் நம்ம எல்லாருக்கும் லட்சுமியோட சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் அருள் கருத்துறாக காத்துக்கிட்டான். நாம வெறுமை அவனை பார்த்து வான்னு மட்டும்தான் சொல்லணும். அதுக்கான வார்த்தை தான் நாமம். நரசிம்ம நாமம், ராம நாமம், கிருஷ்ண நாமம், கோவிந்த நாமம், ஏதோ ஒரு நாமம் அதை சொல்லணும். காலையில எழுந்த உடனே ஹரி ஹரி அப்படின்னு 7 தடவை சொல்லி எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹரிநாமத்தை 7 தடவை சொல்லணுமா, அதையும் சத்தமா சொல்றா. ஏன் அப்படின்னா இதை 2 பேர் கேட்டு அவளுக்கு பிரயோஜனம் வரும் இல்லையா அப்படின்ட்டு. குறைஞ்சபட்சம் நாமளாவது சொல்லுவோம். 7 தடவை சொல்லணும்னு சொல்றா, 1 தடவையாவது சொல்லுவோம். குளிக்கும் போது கோவிந்த நாமத்தை சொல்லி குளிப்போம்.
சாப்பாடு சாப்பிடும்போது கோவிந்த நாமத்தை சொல்லி சாப்பிடுவோம், வெளியில போடும்போது கேசவ நாமத்தை சொல்லின்னு போவோம். எல்லா நாமமும் கொடுத்துருக்கா. நமக்கு வேற நாமங்கள் பிடிச்சா அந்த நாமத்தையும் சொல்லலாம். எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்றான், நீ யார வேண்டினாலும் எங்க போய் நின்னாலும் கடைசியில எங்கிட்ட தான் வர போற அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எப்படி வேணா போலாம், பாதைகள் பல, ஆனா போய் சேர இடம் கிருஷ்ணனுடைய திருவடி. அதனால நாம எந்த நாமத்தை சொன்னாலும் சரி, மன உறுதியோட, மன திடத்தோட, நம்பிக்கையோட, ஆசையோட சொன்னோம்னா அவன் திருவடி நமக்கு கண்டிப்பா உண்டு. அதாவது நான் அனுமார் போயிடலான்னு அடுத்த பாட்டு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா நரசிம்மரை நான் இழுத்து விட்டுட்டான். நடுவில் நரசிம்மரை பாடாமல் விட்டுட்டேன். பக்கத்துலேயே நரசிம்மரை உட்கார வச்சுட்டு நரசிம்மர் பாடாமல் விட்டா. அப்புறம் அந்த பெருமாளை ஏடை பண்ணியிருக்கேன் நரசிம்மரை. அவர் திடீர்னு என்னடா இவ்வளோ நேரம் ஏற்பாடு பண்ணி என்ன பாடாமல் எல்லாத்தையும் பாடி விட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் திடீர்னு நரசிம்மர் ஞாபகம் விட்டுட்டான். நான் ஒரு நரசிம்மர் பாட்டு பாடி விடுறேன். சமைக்கணும், டைம் ஆகுதுன்னு தெரியுது, இருந்தாலும் நரசிம்மர் நரஹரிவேஷ நாராயணனே, நரஹரிவேஷ நாராயணனே, நரசிம்மமாய் தூணில் அவதரித்தவனே, நரஹரிவேஷ நாராயணனே, நரசிம்மமாய் தூணில் அவதரித்தவனே, பக்தர்கள் பக்தியுடன் வந்தார், பக்தர்கள் பக்தியுடன் வந்தார், பரிவுடன் அருளும் நாராயணனே, காரிருள் எனையனை கலக்கிடும் மாயை, காரிருள் எனையனை கலக்கிடும் மாயை, जय वीर धीर पराक्रम अभय आंजनेय महाराज जय। मारुति गाया वानर गाया मारुति गाया वानर गाया नमी गौरी गाया राम आगे वचन करी दो प्रेम जगु गाया
அதாவது ஹனுமார் வந்து ஒரே ஒரு பாட்டு தான். ஹனுமார் பாட்டு பாடி முடிச்சு விடுறேன். எல்லாருக்கும் டைம் வருது தெரியும். ஒரே ஒரு பாட்டு பாடி முடிச்சு விடுறேன். ஹனுமார் இலங்கைக்கு போன போது ராவணன் வந்து ஹனுமாருக்கு சீட்டே கொடுக்கலையாம். அவன் மட்டும் இருக்கான். ஹனுமார் வந்து அவரோட வாலியே பிள்ளையாக நினைச்சு அப்படியே ஹைட்டாக போய் உட்கார்ந்தாராம். அப்போது ராவணன் வந்து ஹனுமாரை பற்றி கேட்குறானா, என்னடா ஹனுமானி அப்படின்னு கூப்பிட்றானா. அது கேட்ட உடனே வெங்கடகவி ராயருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கான். எப்படா எங்களோட அனுமான போய் நீ வாடான்னு கூப்பிடுவ, டா எப்படா போடலாம் நீ, நான் உன்னை எவ்வளோ டா போடுறேன் பாடுறா அப்படின்னு. இந்த பாட்டு ஃபுல்லாக ராவணனை டா 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 டான்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ டா போட்டிருக்காருன்னு பாருங்க. ராமசாமி பூதன் நானடா, ராமசாமி பூதன் நானடா, ராமசாமி பூதன் நானடா, ராவணா ராமசாமி பூதன் நானடா, அடடா ராவணா நானடா என்கே ஹனுமானடா, ராமசாமி பூதன் நானடா, ஹனுமான ராம கோதண்ட ராம கட்டா ராமசாமி பூதன் நானடா, மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேஷனும், மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேஷனும், மறைந்து நின்று தந்த நானல்லடா, உறவே இன்று வந்த நானல்லடா, மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேஷனும், மறைந்து நின்று வந்த நானல்லடா, உறவே இன்று வந்த நானல்லடா, அழடா ராவணா ராமசாமி பூதன் நானடா, அழடா ராவணா நானடா என்கே ஹனுமானடா.
அது எல்லா பாட்டும் பாடிட்டேன். ஒருத்தர் விருப்ப பாட்டு கொடுத்தா அந்த படம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி ராமநாமம்னு சொன்னான். ராமனோட கதையை கேட்டாலும் எல்லா ஹரி கதையை கேட்டாலும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம், அவ்வளோ புண்ணியமான ஒரு விஷயம். அதனால ஒரு விருப்ப பாடல் கேட்டா இங்கே வந்தவா, அதுக்காக அந்த பாட்டை அவள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா, அதை கேட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாடுறேன். கிருஷ்ணன் கதையும் ஹரியானந்த அவதார கதையும் ஹரிதாசர்களின் கதையையும் அஷ்டாங்க யோகத்தின் உத்தம பலனை கட்டாமல் நீயும் அடைந்திடவே கஷ்டம் விலகி இஷ்டம் கைகூட காலத்தை அதையில் கேட்டதை கருத்தில் கொண்டு மனதில் நினைத்து கீர்த்தனம் பாடி ஞான பக்தி விரக்தியையும் வளர்த்து முடிய நிலையை குறந்து விஷ்ணுநாதன் போல கதை கேடு, விஷ்ணு பிரபுவை போல கதை கேடு, விஷ்ணுநாதன் அனுமன் போல் கதை கேடு, விஷ்ணு முரளீதரன் கதை கேடு, கதை கேடு, சதாஹரி கதை रामचंद्राय जनकराज मनोहराय कामकावीतकाय महितमङ्गलम् रामचंद्राय जनकराज मनोहराय कामकावीतकाय महितमङ्गलम् आरुकुङ्कुमो वेदगन्धमानुगतिताय हारकनकशोभिताय चूडिमङ्गलम् आरुकुङ्कुमो वेदगन्धनानुगतिताय हारकनकशोभिताय चूडिमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुजनचित्रकारिताय शुभमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुजनचित्रकारिताय शुभमङ्गलम् रामदासं सुदुरहृदयतामरनिवासाय स्वामि भद्रगिरिवराय दिव्यमङ्गलम् रामदासं सुदुरहृदयतामरनिवासाय स्वामि भद्रगिरिवराय दिव्यमङ्गलम् 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 समस्तलोका सुखिनो भवन्तु। हरे रामानुजाचार्य இதுவரை எங்கள் ஸ்ரீ பாலாஜி பஜன் மண்டலியின் நாம சங்கீத இசை கேட்டு இவ்வளோ நேரம் உற்சாகமாக யாருமே எழுந்து போகாமல் உட்கார்ந்து கேட்டது அதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினாலும் பெருமாள் எப்படி இங்கே வந்து கேட்குறாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்கள் மூலமாக தான். நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டாலும் பெருமாள் வந்து கேட்குற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட எழுந்து போகாமல் இருந்து கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நேரத்தில்
2.5 மணி நேரமா பெருமாளை எல்லா பெருமாளையும் கூட்டிருக்கோம். அந்த எல்லா பெருமாளும் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களையும் கொடுத்து நல்ல திட ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த தமிழ் வருஷ பொறுப்புல எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்கணும்னு இந்த நேரத்துல ஸ்ரீமன் நாராயணனையும் எல்லா பெருமாளையும் உங்க சார்பாகவும் என் சார்பாகவும் பிரார்த்திச்சுக்கிது அமைகிறேன். இத்தனை நேரம் உங்களுக்காக வாசிச்ச எல்லா பேரையும் சொல்றேன். நீங்க கொடுக்குற கைத்தட்டல் தான் அவளுக்கு பெருமாளே கைத்தட்டல் கொடுக்குற மாதிரி. அதனால மிருதங்கத்தில் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், வயலினில் திரு சிவகுமார் அவர்கள், பையன் காலேஜ் படிச்சு எம்ஏ படிச்சுட்டு இருக்கான். இப்போ சினிமா பாட்டு பாடாமல் எங்களோட நாவாடியை பாடிட்டு இருக்கான். அதனால ரொம்ப சந்தோஷமா வெங்கடவர்தன், ராஜபாளையம் பாலகுரு அவர்கள், கப்பு திருவேங்கடன் அவர்கள் மற்றும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது பெரும்பாக்கம் சுந்தரராஜன், நாங்குநெல்லி சத்யநாராயணன். இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினாலும் எங்ககிட்ட இந்த பாட்டை ஒழுங்காக எடுத்து வந்து கொடுக்குறது இந்த சவுண்டு சர்வீஸை என் பையன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டல் கொடுத்து இருக்கு. அதனால அவன் பண்ணலன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேட்காது. அதனால ரொம்ப சந்தோஷம் இருந்து கேட்டதுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் பெருமாளை கேட்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முரளீதர ஹரி கோவிந்த 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 ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.